இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர் உங்களுக்குள்ள உணர்த்தி பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அவர் உங்களுக்குள்ள உணர்த்தி கொண்டிருக்கிற அந்த சத்தத்துக்கு உங்கள் மனசாட்சியில் ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா, இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு பாவமாக இருக்குது, என் வாழ்க்கையில் இது பாவமாக இருக்குன்னு உங்களுக்கு கண்டித்து உணர்த்துறார் இல்லையா, அதை குறித்து நீங்கள் அசதியாக இல்லாமல் அந்த காரியங்களை குடும்பமாகவோ தனிப்பட்டோ நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அந்த பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவே எங்களுக்கு இந்த பாவங்களை மன்னியும், உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் என்று சொல்லி உங்களை உங்கள் குடும்பத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நம்முடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய நமக்குள் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியாண்ட வல்லமையினாலும் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம குறைவுள்ளவங்க தான். ஒரு நேரம் நல்லா இருப்போம், இன்னொரு நேரம் சில தவறுகள் நம்ம வீட்டுக்குள்ளே நடந்துடும், நம்ம வாழ்க்கையில் நடந்துடும், பிள்ளைகளுக்குள்ளே, நம்முடைய கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ளே இப்படிலாம் நடந்துடும், நம்ம தொழிலில் நடந்துடும். ஆனால் அந்த காரியங்கள் நம்மளை விட்டு அகற்றப்படணும். அப்போ தான் தேவன் நம்ம விரும்புகிற அற்புதங்களை செய்வார்.